சார் அதே மாதிரி அ ஏஎல்பி ஜோதிடத்தில லக்னம் வந்து ரொம்ப முக்கியம். லக்னம் தான் நகர்த்தது வாழ்க்கைய அப்படின்னு நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கீங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசி ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சிலருக்கு நட்சத்திரம் முக்கியமானதா இருக்கும். உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைய நகர்த்தி கொண்டு போறதுல எது சார் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருன்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி தான் இது. லக்னம் முடிவு பண்ணுதா? நட்சத்திரம் முடிவு பண்ணுதா? ராசி முடிவு பண்ணுதா? கிரகம் முடிவு பண்ணுதா? இப்படி நெறையா இருக்கு. இதில நான் ஒரு உதாரணமா சொல்றேன். இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது, நீங்க எல்லாருமே முகூர்த்தம் குறிப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே முகூர்த்தம் ஆமா. குறிக்கணும்ல. காலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், காலையில ஏதோ பிரம்ம முகூர்த்தத்தில ஒரு வச்சீங்கன்னா, இந்த திதிகள கவனத்தில எடுக்கவே வேண்டியதில்ல. பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு மட்டும். பிரம்ம முகூர்த்தத்தில. அதுவே மத்தியானமா இருந்துச்சுன்னா, நட்சத்திரங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் இல்ல. இப்படிதான் வாழ்க்கை. இப்படி இப்போ ஒரு நாள்ல நீ காலையில, மத்தியானம், சாயங்காலம் ஒரு 3 நிகழ்வு இல்ல. ஒரு 3 பொழுதுல, காலை பொழுதுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க திதிய பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. பிரம்ம முகூர்த்தத்தில நாள் வச்சீங்கன்னா. இந்த நீங்க வந்து இன்னைக்கு வந்து பிரதம, இன்னைக்கு அஷ்டமி அப்படின்னு நீங்க நாள பார்க்க அந்த பொழுத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. மத்தியானம் வச்சா நட்சத்திரத்த பார்க்க வேண்டாம். சாயங்காலம் வச்சீங்கன்னா, லக்கணத்த நீ மேஷ லக்கணமோ, மிதுன லக்கணமோ, கடக லக்கணத்தில நீங்க இன்னைக்கு வந்து கன்னி லக்கணத்தில வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு சாயங்காலம் வைக்கலாமா, வைக்கக்கூடாது. இப்படி லக்கணத்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி ஒரு கணக்கு இருக்கு. இப்ப ஒரு மனிதன் இப்ப எவ்வளோ அதாவது உலகத்தில இருக்கக்கூடிய உலகத்தில அத்தனை செயல்களுக்கும் ஒரு மனிதன் இயக்குறான். நம் நீங்க ஒரு வீட்ட இயக்குறீங்க, ஒரு நிறுவனத்த இயக்குறீங்க. நான் ஒரு செயல இயக்குறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு செயல இயக்குறாங்கன்னா, இப்போ ஒரு செயல் ஒரு நிகழ்வு மட்டுமா நடக்குதுன்னா, ஒரு நிகழ்வு மட்டும் நடக்காது. இப்போ உதாரணத்திற்கு, இந்த ஒருத்தர் இப்போ உடம்புல வந்து ஒருத்தருக்கு நோய் வந்துட்டு, அப்ப லக்கணத்த பார்க்கணும். ம். ஒருத்தருக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, கவலையா இருக்கு, விரக்தியா இருக்கு, வெறுப்பா இருக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த தசாபுத்தியா இல்லன்னா ஏஎல்பி தசாபுத்தியா பார்க்கணும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா இதுக்கு பின்னாடி நான் விளக்கம் தர்றேன் பாருங்க. இல்லங்க எனக்கு பொதுவா வந்து ஒரு தன்மைகள் இருக்கு. இவன் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்றது கிரகங்கள பார்க்கணும். உண்மையிலே இவர்ட்ட பேங்க்ல பணம் இருக்கா? பேங்க்ல பணம் இல்லையா? அப்படின்னு அந்த நட்சத்திரத்த பார்க்கணுங்க.